அந்த காலத்தில் மர்ச்சன்ட் கேஃப்னு ஒன்று இருந்தது. அது ஜூக்கு கிட்ட அந்த நெய் போட்ட பொங்கல் எடுத்தாந்து கொடுப்போம். இல்லைன்னா வீட்டில் நெய் போட்டு பொங்கல் செஞ்சுட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கு கொடுப்போம். மெயில்னு ஒன்று வரும். வாட் இஸ் த ஃபேட் ஆஃப் த பாய் அட்டாக்டு பை த டைகர் கப் அப்படின்ட்டு ஒன்று எழுதி போட்டாங்க. பெரிய சென்சேஷன் நியூஸ் அது. செக்ரட்டரி வரையிலும் போயிட்டு கவர்மெண்ட் வரையிலும் போயிட்டு ஒரு நாளைக்கு இப்படியே வந்து ஒரு 4000 பேர் 5000 பேர் ஒரு நாளைக்கு மக்கள் வராங்க. 4 வருஷம் 5 வருஷம் ஆயிடுச்சு. இவ்வளோ நாள் கழிச்சு கூட என்னுடைய ஸ்மெல்லை வந்து அவன் புரிஞ்சுக்கிறான்னாக்கா இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு என்ன நான் மரியாதை கொடுக்க முடியும்? ஒரு பேத்தட்டிக் சுச்சுவேஷன்னாக்கா மறுநாள் காலையில் போனாக்கா அந்த ஃபீமேலு அந்த மேலே கடிச்சு அவங்க சுதந்திரத்தை இழக்கிறாங்கல்ல. அப்போ வந்து இப்போ ஜூவில் நம்ம விலங்குகளை வச்சுக்கிறோம் அப்படின்றதுக்கான அண்டர்ஸ் அண்ட் அன்டில் இட்ஸ் என்டேஞ்சர்ட், அதை வந்து நம்ம காப்பாற்றி ஆகணும்னு ஒரு சூழலை தவிர மற்ற அனிமல்ஸை வைக்கிறதுங்கிறது சரிதான். அவங்க பார்வை என்ன? நீங்கள் டெல்லிலாம் போயிட்டு வந்துட்டு அப்போது ஒரு அனிமல் வந்து உங்களை நினைவு கூர்ந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு சம்பவம் சொல்லியிருக்கீங்க. அதை கொஞ்சம் ஆடியன்ஸ்க்காக ஷேர் பண்ண முடியுமா? ஒரு லைன் ஆஃப்டர் 7 இயர்ஸோ 8 இயர்ஸோ நீங்கள் போனதாக சொன்னீங்க ஒரு வாட்டி. சித்ரான்னு பேர் அந்த அனிமல். ஓகே, ஞாபகம் இருக்கு. என்னுடைய ஜூ சூப்பரண்ட் ஒருத்தர் டாக்டர் வந்து பிறந்த நாள் அன்றைக்கி தான் அந்த அனிமலை வந்து மைசூர் ஜூலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். ஓகே, அந்த பிள்ளை பேருக்கும் வந்து சித்தாளன் தான் பேர் வச்சோம். இந்த குட்டிக்கும் சித்தாளன் தான் பேர் வச்சாங்க. குட்டியாக இருந்ததுனால நாங்கள் என்ன பண்ணுவோம், ஆஃபீஸ் ரூமில் சேர் பக்கத்தில் ஒரு சின்ன சங்கிலி போட்டுட்டு அதை கட்டி வச்சுட்டு இருப்போம். நாங்கள் டிஃபன் சாப்பிட்டாச்சுன்னா டிஃபன் கேட்கும் கொடுத்தாப்போம். இதுக்காகவே வந்து என்ன பண்ணோம், நெய் போட்ட பொங்கல் கிடைக்கும். அந்த காலத்தில் மர்ச்சன்ட் கேஃப்னு ஒன்று இருந்தது. அது ஜூக்கு கிட்ட அந்த நெய் போட்ட பொங்கல் எடுத்தாந்து கொடுப்போம். இல்லைன்னா வீட்டில் நெய் போட்டு பொங்கல் செஞ்சுட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கு கொடுப்போம். வைல்ட் அனிமல்ஸுக்கு வச்சுருக்கிற கிட்னிஸ் வந்து ஒரு 4-5 எடுத்து அதை பாயில் பண்ணி அதையும் வச்சுட்டு கொடுப்போம் அவங்களுக்கு. இது வீட்டை இந்த சேரில் கட்டி போட்டு இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சது. என்னுடைய 2 பசங்களும் எனக்கு 2 ஆம்பளை பசங்க இருந்தாங்க. சுரேஷ் அண்ட் ரமேஷ் 2 பேர். சுரேஷ் வந்தான்னாக்கா ஜூக்கு வந்தாச்சுன்னா போயிட்டு அந்த கப்பு கூட போயிட்டு விளையாட்டுருக்கோம். இது கொஞ்சம் வயசாகிடுச்சு போல இருக்கு. அது மாதிரி தான் ஒரு தடவை வந்தப்போ நேராக வந்து போனப்போ அவங்க தாவி விளையாடுறதுக்கு உள்ளே போச்சு. யாரோ ஒருத்தர் அந்த விசிட்டர் வந்து ஒருத்தர் பார்த்துட்டாரு. அது உடனே ஈவினிங் ஒரு நியூஸ் ஒன்று போட்டார் பேப்பரில். அப்போது ஈவினிங் ஒரு நியூஸ் பேப்பர் ஒன்று வரும், மெயில்னு ஒன்று வரும். வாட் இஸ் த ஃபேட் ஆஃப் த பாய் அட்டாக்டு பை த டைகர் கப் அப்படின்ட்டு ஒன்று எழுதி போட்டார். பெரிய சென்சேஷன் நியூஸ் அது. செக்ரட்டரி வரையிலும் போயிட்டு கவர்மெண்ட் வரையிலும் போயிட்டு எல்லாம் கரெக்டாக. எனக்கு நைட்டு ஃபோன் வருது, என்னாச்சு அப்படின்னா. கமிஷனருக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் பர்சனலாக என்னை பற்றி தெரியாது. டாக்டர் என்னாச்சு சொல்லுங்கள் அப்படின்னாரு. இது மாதிரி நியூஸ் ஒன்று வந்திருக்கு அப்படின்னு. நான் பார்க்கல சார் அப்படின்னு. சென்சேஷன்லாம் இருக்குது, செக்ரட்டரிலாம் கேட்டுன்னு இருக்காரு, என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னா. ஒன்றும் இல்லை சார், சுரேஷ் காலையில் வந்திருந்தான். இவன் சித்ரா வந்து அவங்க கூட விளையாடுறதுக்காக 2 பேரும் ரூமுக்குள்ளே போயிட்டாங்க. இதை யாரும் பார்த்தாங்க போகிறதுக்கு மாதிரி எழுதியிருக்காங்க. சித்ராவும் நல்லபடியாக இருக்கா, என் பையனும் நல்லபடியாக தான் இருக்காங்க, யாருக்கும் ஒன்றும் தொந்தரவு இல்லை அப்படின்ற உடனே என்னாச்சு, மறுபடியும் இந்த மெசேஜ் வந்து
கார்ப்பரேஷன் கவுன்சிலுக்கு போயாச்சு. அவங்க என்ன சொன்னாங்க, வைல்டு அனிமல் வந்து ஆஃபீஸில் போட்டு வச்சிருக்கிறது தப்பு, அந்த அனிமல் எடுத்துகிட்டு போயிட்டு கேஜில் போடணும். ஆர்டர் வந்தாச்சு. கமிஷனில் ஆர்டர் வந்ததுக்கப்புறம் நான் வந்து மறுப்பு ஒன்றும் சொல்ல முடியாது. இதுக்காக ஒரு கேஜ் வந்து தயார் பண்ணோம். தயார் பண்ணிவிட்டு அதை எடுத்து போயிட்டு உள்ளே விட்டாச்சுன்னா போக மாட்டேங்குது. சரி, நாங்கள் என்ன பண்ணுவோம், காலையில் வந்து பப்ளிக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இவனை வந்து ஒரு வாக் மாதிரிலாம் கூட்டிகிட்டு போயிட்டு நானும் கேஜிக்குள்ளே போவேன், இந்த அனிமல்லையும் கேஜிக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு 2 பேரும் உட்காந்துட்டு கொஞ்சம் விளையாட்டுகளை எடுத்துட்டு கொஞ்சம் வருவான். இல்லைன்னா அவன் உள்ளே போகிறதுக்கு விரும்பல, வெளியில் தான் இருக்கணும்னு நினைக்கிறான் அவன். சரிட்டு இதே மாதிரி கொஞ்சமாக பழகிட்டு ஒரு தடவை வந்து பர்மனெண்ட்டாக வந்து விடுறன்ற ஒரு ஸ்டேஜ் வந்தது. அதை விட்டுட்டு வந்தோம். அவன் வந்து அங்கே இருக்கிறதுக்கு தயாராக இருக்கும். ஒரே சத்தம், நம்ம வீட்டில் நாய் குலைக்கிற மாதிரி குலைச்சிட்டே இருப்பான். நான் ஒரு தடவை போயிட்டு சொல்லி கேஜில் தடவி எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் வெளியில் வருவேன். ஆயிடுச்சு, அவனுக்கும் வயசாகிடுச்சு, எனக்கும் சர்வீஸ் ஆகிடுச்சு. எனக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வந்தாச்சு. இங்கேருந்து நான் வந்து டெல்லி போயாச்சு. டெல்லி போனதுக்கப்புறம் ஜூ கமிட்டின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதில் என்னையும் வந்து ஒரு மெம்பராக போட்டாங்க. அந்த கமிட்டியோட வந்து நான் அந்த சென்னை ஜூக்கு நான் வரேன். அந்த கேம்பஸுக்குள்ளே நுழையிறேன். அந்த என்னுடைய ஸ்மெல்லு எப்படி அவனுக்கு தெரியுமோ தெரியல, அங்கேருந்து சத்தம் போடுறான். ஒரு சத்தம். அனிமல் கேப்பர் என்ன சொல்கிறான், சார் உங்கள் ஸ்மெல் அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு சார், யூ கம் அண்ட் ப்ளே வித் திங். அப்போ தான் அவன் சும்மா இருப்பான், நீங்கள் வாங்க அப்படின்னா. சரி, 2 பேரும் போயிட்டு அவன் கேஜிக்கு உள்ள, நான் கேஜிக்கு வெளியிலேருந்து தடவையெல்லாம் கொடுத்து. எனக்கு என்னன்னாக்கா, ஒரு நாளைக்கு இப்படியே வந்து ஒரு 4000 பேர் 5000 பேர் ஒரு நாளைக்கு மக்கள் வராங்க. 4 வருஷம் 5 வருஷம் ஆயிடுச்சு. இவ்வளோ நாள் கழிச்சு கூட என்னுடைய ஸ்மெல்லை வந்து அவன் புரிஞ்சுக்கிறான்னாக்கா, இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு என்ன நான் மரியாதை கொடுக்க முடியும்? என்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, என்ன மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட்டு, என்னை எந்த இடத்துல அவன் வச்சுருக்கான்ன்றது தான் நான் நினச்சி பெருமைப்படணும். ஏன்னா விலங்குகள் வந்து பொதுவாக ஒரு உதவி செஞ்சால் மனிதர்களோட விலங்குகள் நினைவில் வச்சிருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி 4000 மக்கள் தினம் பார்க்குறோம். அண்ட் 4-5 வருஷம் கழிச்சு உங்களை நினைவு வச்சிருக்கிறான்னா எந்தளவுக்கு அவன் மனசில் இடம் பிடிச்சிருக்கீங்க. இது 2 பேரோட பாண்டையுமே ரொம்ப நல்லா பாண்டேஜ். கரெக்டாக சான்ஸே கிடையாது. பாண்டேஜ் தான் அது. இதுதான் எல்லா நான் யாரும் குறை சொல்கிறதுக்கு விரும்புறது இல்லை. அது வந்து அனிமல்னு ட்ரீட் பண்ணாமல் அது ஒரு லைஃபு, அதுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது, அதுக்கு ஒரு மனசு இருக்கிற அளவில் டாக்டருங்க ட்ரீட் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஆட்டிடியூட் தான் எல்லாருக்குமே இருந்தாகணும். எனக்கு இன்னும் ஒரு தகவல் இப்போ சொல்ல முடியுமா? நீங்கள் வந்து ஒரு முறை சொன்னீங்க, ஒரு சிம்ப் வந்து ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் சிம்ப் வந்து கூடில் இருந்ததை பற்றி. அனிமல் சப்ளையர்ஸ்ன்னு இருக்காங்க. ஓகே. அவங்க எங்கேயாவது போயிட்டு ஃபாரஸ்ட்டு எங்கேயாவது ஏதோ ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணிவிட்டு ஒரு அனிமலை பிடிச்சிட்டு வராங்க. அது அந்த இந்த ஒரு ஜூக்கு வந்து தேவை இருக்கின்றவருக்கோ மக்களை என்ன நினைப்பாங்க, ஒரு ஒரு சிம்பான்சி மட்டும் வாங்கி வந்து வச்சிடலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்களே தவிர, அந்த அனிமல் ஆட்டிடியூடு, அவங்க பிஹேவியரு, என்ன மாதிரி வந்து மேனேஜ்மெண்ட்டுன்றதை பற்றி யாரும் நினைக்கிறது கிடையாது. கவுன்சிலர் சொன்னார், மேயர் சொன்னார், கமிஷனர் சொன்னாருன்னுட்டு ஏதோ ஒரு அனிமல் எடுத்தாந்து வச்சிடுறாங்க. இதில் கொடுமை என்னென்னா, வைல்ட் லைஃப்பில் இது யார் கூட அது துணையோடு இருந்ததோ அந்த துணையை பற்றி யாரும் கவலைப்படலை. இவங்க வந்தாங்க, ஒரு அனிமலை பிடிச்சாங்க, எடுத்தாந்தாங்க, யாரும் கேட்டாங்களோ அவங்களுக்கு ஒரு காசை போட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க.
இந்த அனிமல் வந்து கேஜுக்குள்ளே போகிறதுக்கப்புறம் நினைக்குது, என் கூட இருந்த பார்ட்னர் என்னாச்சு, எனக்கு தெரியலையே, வரலையே அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த அனிமலுக்கு மனசில் இருக்காது. இதை வந்து நார்மலாக யாரும் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல, புரிஞ்சுக்கிறதும் கிடையாது. ஆஃப்டர் ஆல் ஒரு அனிமல்ன்ற மாதிரி தான் விட்டுறாங்க. இந்த லெவல் அப்படியே டெவலப் ஆகிட்டு ஒரு ஸ்டேஜில் என்னாச்சு, அது ஒரு ஃபீமேல், அது அந்த சிம்பான்சி. அந்த சிம்பான்சிக்கு வந்து ஒரு மேல் வேணும் அப்படின்ட்டு மறுபடியும் மைசூரோ எங்கேயோ போயிட்டு இன்னொரு ஜூவில் இருந்து ஒரு அனிமலை வந்து ஷிஃப்ட் பண்ணாங்க. காசு கொடுக்காம இங்கேருந்து ஒரு டைகர் கப்பை எடுத்து போய் அங்கே கொடுத்தோம். அங்கேருந்து அதை தூக்கிட்டு வந்தோம். நான் வந்து அந்த அனிமல் அங்கேருந்து எடுத்துகிட்டு வர்றது வண்டியில் நான் போயிருந்தேன். ஒரு வேனில் போட்டுட்டு அனிமலை தூக்கிட்டு வந்தேன். வந்தாச்சு, இப்போ எடுத்து போயிட்டு விட்டுட்டோம். விட்டதுக்கப்புறம் அவன் கிட்டவே வரல. அந்த ஃபீமேல் பார்க்குறப்பெல்லாம் வந்து சவுண்டு கொடுத்துட்டு இருப்பான், போட கிட்ட வரதுன்ற மாதிரி பண்ணிகிட்டு இருப்பான். என்னவோ ஆச்சு, வந்து கடைசியாக வந்து அவன் ஹீட்டில் இருக்கிறான்னு நினச்சிட்டு இந்த அனிமல் எடுத்து போயிட்டு மேலே போட்டுருவான். ஒரு பேத்தட்டிக் சுச்சுவேஷன்னாக்கா, மறுநாள் காலையில் போனாக்கா அந்த ஃபீமேலு அந்த மேலே கடித்து அவனை கொண்டுட்டு பக்கத்தில் போட்டுட்டு இவன் பக்கத்தில் போய் நிற்கிறான். அந்த கொண்டுட்டமேன்றது ஒரு கவலையும் அவனுக்கு தெரியுது. நான் கொண்டு தான் ஆகணும் ஒன்று அப்படின்ற ஒரு தேவையும் முதல்ல தெரியுது. போய் கிட்ட நின்றுட்டு போய் பேசுவோம். பேசுகிறப்ப அப்படின்னு பார்ப்பாங்க, என்னையா என்ன பண்ண சொல்கிறான்ற மாதிரி ஒரு முகத்தில் ஒரு கேள்விக்குறியாங்க தெரியும். அதனால் எனக்கு என்னன்னாக்கா, அனிமல்களுக்கும் ஒரு பாசம் இருக்குது, அவங்களுக்கும் வந்து ஒரு நேசம் இருக்குது. ஏதோ ஒரு அனிமல் தூக்கி வச்சுட்டு அதனுடைய பேர் ஒன்றுட்டு இன்னொரு அனிமல் எடுத்தாந்து போடுறது சரியாக இருக்காது. முடிஞ்சால் ஒரு பேரை எடுக்கணும். பட் அது கூட என்னன்னாக்கா, இது அதனுடைய பேரா, அது இதனுடைய பேரான்றதை ஸ்டடி பண்ணணும். இது எனக்கு வந்து இப்போ ஒரு பயங்கரமான ஒரு பாடம் எனக்கு வைல்ட் லைஃப் மேனேஜ்மெண்ட்டில் இதை நான் கற்றுக்கிட்ட ஒரு பயங்கரமான ஒரு பாடம். ஒரு வலி நிறைந்த ஒரு பாடம். ஆனால் இப்போ அதுக்கப்புறம் அந்த ஃபீமேல் அப்படியே தான் இருந்தது. லைஃப் லாங் அவள் வந்து தனியாக தான் இருந்தா, தனியாகவே இருந்தாள். அப்போது மேல் ஆனால் வந்து தன்னுடைய பார்ட்னராக இல்லாத ஃபீமேல் கிட்ட போகணும். வைல்டாக சிம்பன்சிலேயே ஹியூமன் மாதிரி வந்து நம்ம அனிமலை ட்ரீட் பண்ணுறது சரியில்லைம்மா. நான் அதை ஒத்துக்கிட மாட்டேன். மேன் அவுட் ஆஃப் நெசசிட்டி, அவுட் ஆஃப் எமோஷன், அமௌண்ட் ஆஃப் ரெக்குயர்மெண்ட்டு அவங்க பார்ட்னரை வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. அண்ட் அதில் அக்லினஸும் நிறைய இருக்குது. இவங்க கையில் அக்லினஸ் கிடையாது. அதுதான் இயற்கை. இதில் இன்னும் ஒரு கேள்வி இப்போ கேட்க விரும்புகிறேன். இப்போ ஜூவில் வந்து இப்போது நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்க, அனிமல் கேச்சர்ஸ் இருப்பாங்க, கொண்டு வராங்கன்னு. அப்போது வைல்ட் லைஃப்பில் வந்து காட்டில் ஒரு சுதந்திரத்தோடு வளராங்க. அஃப்கோர்ஸ் போச்சிங் இருக்குது, ஹேபிட்டட் லாஸ்லாம் இப்போ நிறைய வருதுன்னா கூட அவங்க வந்து ஒரு சுதந்திரம் இருந்தது, மூமெண்ட் இருந்தது. ஆனால் இங்கே வந்து என்னதான் ஜூவில் நல்லா பராமரிக்கப்பட்ட ஒரு ஜூவாக இருந்தாலும் இவங்க வந்து அவங்க சுதந்திரத்தை இழக்கிறாங்க இல்லை. அப்போ வந்து இப்போ ஜூவில் நம்ம விலங்குகளை வச்சுக்கிறோம் அப்படின்றதுக்கான அண்டர்ஸ் அண்ட் அன்டில் இட்ஸ் என்டேஞ்சர்ட், அதை வந்து நம்ம காப்பாற்றி ஆகணும்னு ஒரு சூழலை தவிர மற்ற அனிமல்ஸை வைக்கிறதுங்கிறது சரிதான். அவங்க பார்வை என்ன பண்ணான்னாக்கா, நேராக இன்னொரு அனிமலை தூக்கிட்டு போயிட்டு இது கூட போயிட்டு நீங்கள் 2 பேரும் பார்ட்னராக இருங்க அப்படின்னு சொல்கிறது தப்பு. அது ஓகே. என்ன பண்ணால் அது பக்கத்தில் ஒரு கேஜில் அவனை போட்டுட்டு இந்த அனிமல் பக்கத்தில் இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நேராக பழகி ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் விட்டு பார்க்கணும், செட் ஆகுறாங்களான்னு பார்க்கணும்.
அப்புறம் எடுத்துக்கிடணும். அந்த மாதிரி வந்து மேனேஜ்மெண்ட்டு கரெக்டாக அரேஞ்ச் பண்ணியாச்சுன்னா அது செட் ஆகிறது சான்சஸ் நிறைய இருக்குது. ஆனால் இப்போ சப்போஸிங் வந்து ஆபத்து இல்லாத அழிவாய்ப்பு இல்லாத உயிரினமாக இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி உயிரினங்கள் வந்து ஜூவில் வச்சிருக்க வேண்டிய தேவை இருக்கா? அதாவது மக்கள் பார்க்கணும், மக்கள் வந்து எஜுகேட் பண்ணணுங்கிறது ஒரு பக்கம் இருக்கலாம். ஆனால் அதுங்க சுதந்திரத்தை பறித்து நம்ம வந்து ஜூவில் வைக்கிறதுக்கு ஒரு தேவையில்லாமல் வைக்கலாமா? அது தார்மீகமாக சரியா? எனக்கு இப்போ பொறுத்த வரையிலும் இதெல்லாம் அனிமல் வந்து நீங்கள் உங்களுடைய ஃபேன்சிக்காக அனிமல் நீங்கள் டார்ச்சர் பண்ணுறீங்க. அது சமூக விலங்குதளத்தில் பிடித்தம் கிடையாது. இன்னொன்று கூட என்ன நான் நினைக்கிறேன்னா, ஒவ்வொரு அனிமல் கிட்டேயும் ஒரு அனிமல் கீப்பர் இருக்கணும். ஓகே. பப்ளிக் வராங்கன்னாக்கா பப்ளிக்கு அந்த அனிமலுடைய பிஹேவியரை சொல்லணும், ஃபுட் ஹேபிட்ஸை சொல்லிடணும், அதனுடைய மேனேஜ்மெண்ட் என்னங்கிறத ஓரளவுக்கு புரிஞ்சு அவன் வந்து வர்ற கிளையன்ஸுக்கு சொல்லணும். மேபி 1 ஹவருக்கு ஒன்ஸு இல்லைன்னா 2 ஹவர்ஸ் ஒன்ஸு ஒரு கேதரிங் மாதிரி பண்ணிவிட்டு அங்கே வந்து இவர் வந்து ஒரு லெக்சர் கொடுத்து அவங்க மக்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கலாம். இல்லை ஆடியோ வீடியோ எதனா ஒன்று போட்டுட்டு மக்கள் புரிகிற மாதிரியும் பண்ணியாச்சுன்னா நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து ஒரு பில்டிங்கை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு போகிறாங்க. அந்த அனிமலுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன, எங்கேருந்து வந்தது, என்ன பிஹேவியரு, அது இப்போ என்ன ஃபுட் ஹேபிட்ஸ் எப்படி இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் அளவுக்கு தெரிஞ்சாச்சுன்னா பிள்ளைங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் நிறைய கிடைச்ச மாதிரி இருக்கும். அது பண்ணலை. என்னுடைய ஃபீலிங் என்னென்னா, ஒவ்வொரு கேஜிலையும் ஒருத்தர் இருக்கணும். பீரியடுக்கெல்லாம் அவங்களுக்கு வந்து மெசேஜ் கொடுத்து அந்த கேதரிங்க்கு வந்து புரிகிற மாதிரி சொல்லணும். ஏதோ இவன் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்தேன், ஏன்னா அனிமல் பார்த்து வருது, நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட? எக்ஸாக்ட்லி. காட் கிரியேட்டட் அனிமல்னு பார்க்க போறியா? உனக்கு அதில் என்ன லாபம்? அதில் வந்து ஏதாவது ஒரு உங்களுக்கு வந்து தேவையானது ஏதாவது கிடைக்கட்டுமே, அதுக்கு ஏற்பாடு பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிறது ரொம்ப சரி. ஏன்னா இப்போ வந்து உள்ளே வந்து அவங்களுக்கு அந்த எஜுகேட் ஆகும்போது அந்த விலங்கோட முக்கியத்துவம் தெரிஞ்சுப்பாங்க, ட்ரைட்ஸ் தெரிஞ்சுப்பாங்க. வெறும் டீஸ் பண்ணி ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறதுன்னு இல்லாமல் அந்த ட்ரைட்ஸ் தெரியும் போது அதோட பெட்டர்மெண்ட்க்கு என்ன செய்யணுன்ற அடுத்த கட்ட ஒரு பர்பஸ்ஃபுல்லாக போகிறதுக்கான ஒரு சின்ன ஒரு இது ஓப்பனிங் மாதிரி இருக்குது. அந்த அனிமல் என்ன நினைக்கிறதுன்னா, இவங்கெல்லாம் பண்ணுற வேடிக்கையெல்லாம் பார்த்துட்டு இது என்ன அனிமல்னு அது நினைக்கிது நம்மளை பார்த்துட்டு. ஓகே. அந்த அளவில் தான் மக்கள் வந்து பிஹேவ் பண்ணுறாங்க அனிமல் கூட. அவங்க வந்து டீசெண்டாக இருக்கிறாங்க, இவங்க தான் இந்த அளவுக்கு அசிங்கம் பண்ணிக்கிறாங்க. பரோடா ஜூக்கு நான் போயிருந்தேன். அங்கே போகிறப்ப என்ன தெரிஞ்சதுனாக்கா, அந்த ஜூ வந்து கார்பரேஷன் மெயின்டைன் பண்ணுறது. ஓகே. அந்த ஜூவில் மக்கள் நுழையிறதுக்கு ஒன்றும் கட்டணமே கிடையாது. கடைசியாக என்ன ஸ்டேஜ் ஆச்சுனாக்கா, அங்கே இருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு ஒவ்வொருத்தரும் பேராக வந்துட்டு உள்ளே உட்காந்துட்டு அங்கே காசு பண்ணி கொடுப்பாங்க. இவங்களை பார்க்கறதுக்கு தான் மக்கள் வராங்களே தவிர அனிமலை பார்க்கறதுக்கு வரலன்ற ஒரு ஸ்டேஜ் ஆயிடுச்சு. போட்டு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். நேராக போயிட்டு அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கும் கமிஷனருக்கும் கார்பரேஷன் கமிஷனருக்கும் போயிட்டு, தயவு செஞ்சு வர்ற மக்களை வந்து உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும்னா அவருக்கு ஒரு தலையில் ஒரு ஃபீஸ் ஒன்று போடுங்க. ஓகே. ₹1, ₹2, ₹5, ₹10 போடுங்க. அவன் வந்து உங்களுடைய டிக்கெட்டை கையில் வச்சுருந்தான்னா உங்கள் கண்டிஷனுக்கு அவன் அடங்கினான்னு அர்த்தம். எராட்டிக்காக அனிமல் விட மோசமாக அவன் பிஹேவ் பண்ணக்கூடாது. அவனை கேட்குறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஜூ மேனேஜ்மெண்ட் ஒரு கண்ட்ரோலுக்கு வந்தது. நவ் இட் இஸ் அ டிசிப்ளின்டு ஜூ. பரோடா. இப்பயும் அந்த ஜூ நல்லா இயங்குது. இப்போ எல்லாரும் போயிட்டு வரதுக்கு வசதியாக. பரோடா வந்து இல்லை, இன்னொன்று அங்கே ரெப்டைல்ஸ் கொஞ்சம் நிறைய வச்சுருக்கோம். ஓகே. அந்த ஜூலேயும் நிறைய இருக்கும், கல்கட்டா ஜூலேயும் நிறைய ரெப்டைல்ஸ் வச்சுருக்கோம். அது யார் வந்து க்யூரேட்டர் போயிருக்காரோ அவருக்கு என்ன ஃபேன்ஸியோ அந்த அனிமல்ஸ் அது நிறைய இருக்கும். அப்படிதான் வேறு ஒன்றும் கிடையாது. தேங்க்யூ ஸோ மச். இயற்கை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு குறித்து எங்கள் காணொளிகளை தொடர்ந்து காண
எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவும் ஊக்கமும் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். லெட் நேச்சர் லிவ்.